வறுமையை பயன்படுத்தி ஏழைகளின் கிட்னியை திருடிய திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி மண்ணச்சநல்லூர் செல்லும் வழிகள் பனையகுறிச்சியில் நின்றிருந்து விவசாயிகளை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்தினார். அப்போது விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வாழ்வாதாரம் செழிக்க அரிசி மற்றும் பூக்களை காவிரி ஆற்றில் எடப்பாடி பழனிசாமி தூவினார். இதனையடுத்து தடுப்பணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கை வைத்தனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் காவிரி ஆறு செல்லும் வழியெங்கும் தடுப்பணைகள் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து மண்ணச்சநல்லூரில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கிட்னி திருட்டில் ஈடுபட்ட மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை மீது இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். மனித உறுப்பை திருடும் ஒரே அரசு திமுக அரசுதான் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி வறுமையை பயன்படுத்தி ஏழைகளின் உறுப்பை திருடுவது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். கிட்னி திருட்டு விவகாரத்தில் நக்கலாக பேசும் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட்டால் அவரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அறுவை சிகிச்சையில தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில திமுக அரசாங்கம், திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது. அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள், இப்படிப்பட்ட பதவிகளை வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம். அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசுறார், நான் கிட்னியை திருடுறதா இருந்தா ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா? இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குறீங்க. எவ்வளவு நக்கலா பேசுறாரு.